ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு இல்லை, நான் முடிச்சுக்கிட்டேன். முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு தான் வேக வேகமாக வந்தேன். பட் செஞ்சால் ரொம்ப எர்லியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 7-8 மணிக்கெலாம் செஞ்சிடுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை, டயர்டாக இருக்குது. என்னடா இப்படி இருக்குனே அப்படின்னு பார்க்காதீங்க, ரொம்ப ஃபுல்லாக டயர்டு. கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷானால் தான் சூப்பராக இருக்கும். ஃப்ரைடே இன்றைக்கி இன்னும் கிளியராக சொல்லணுன்னா வீக்கெண்டு. என்னோடய ஹஸ்பண்ட் காலையிலே குளிச்சுட்டு சாமி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பிட்டேன். விளக்கு கூட அதோட வேலையை முடிச்சிச்சு. ஆனால் நான் ஒரு வேலையும் பண்ணல, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் இன்றைக்கி டயர்டாக இருக்குங்கிறத விட கொஞ்சம் அப்படி வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. செய்யறதுக்கே ரொம்ப செலப்பாக இருக்குது. அதனால் சில பல ஐட்டங்கள்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்விக்கியில். ஆன் தி வே வந்ததும் சாப்பிட்டு ரெசார்ட் வந்துருச்சு. ஃப்ரைடே இல்லையா, இதோ காட்டுறேன். 4 எபிசோடில் இது 2வது எபிசோட். இதை அப்படியே பார்த்துட்டு தூங்கிடுவேன். திரும்ப மதியம் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டியது தான். திரும்ப அடுத்த நாளைக்கு காலையில் ஆகும் நான் திரும்ப தூங்குறதுக்கு. சரி, அதை பிறகு பார்ப்போம். ஒரு வேளை எக்ஸ்ட்ரா தூங்கிட்டா இப்போ சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. இப்போ ஆர்டர் வந்துட்டு இருக்கோம் ஆன் தி வே. அதை பிக்கப் பண்ணிட்டு என்னென்ன ஐட்டம்னு காமிக்கிறேன். நேற்று சாண்டி குட்டிக்கு பர்த்டே. குட் பாய் குட் கேர்ள். அவள் நம்ம வீட்டில் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நேத்திலேருந்து 2nd இயர் ஸ்டார்ட்டு. சூப்பரில் நல்லா இருக்கு. அவளை போய் வாங்கிட்டு வந்த அன்றைக்கும் நல்ல மழை, நேற்றும் நல்ல மழை. அதுதான் ஒன்று சேமாக காமனாக இருந்தது. அதுவே சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இருங்க, நம்ம பார்சல் வந்துருச்சு. கீழே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. சேலமே அப்படியே சில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிளைமேட்டு. குட்டி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாற்றிட்டு நம்ம சாப்பிடுவோம். பாவம், தினம் காலையில் நான் மாற்றிடுவேன். இன்றைக்கி அதே தான் பண்ண போகிறேன். வெயிட் சமையலிட்டு மாற்றிட்டு மேக்ஸிமம் சாப்பிடாம வச்சுருக்கேன். தினம் சாப்பிட்ருவோம். நேற்று இன்னும் மூடில் போல இருக்குது. நல்லா மேக்ஸிமம் அப்படி இருக்குது. விட்டு நம்ம சாயங்காலம் அப்புறமா சாதம் வச்சு தரேன். ஓகே, தூக்கணுமா? யார் தூக்குறது? குட்டி எங்க குட்டி? கைக்குட்டி அடிக்கியே சாண்டிமா. இது பழையாப்பிள், பழைய சாதம். பாய், அப்புறமா தூக்கிக்கிறேன். வெயிட் பண்ண. டிஃபன் சாப்பிடுவோம். வெயிட் பண்ண. நம்ம காலை பொழப்பு இதோட சூப்பராக போகும். இன்னைக்கு தான் டல்லாக இருக்கேன் நான். அதனால் ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை குடிப்போம். தண்ணியை குடித்தாதான் அப்படியே ஜூ கட்டி இங்கே போனாலும் நம்ம நல்லா சளி பிடிக்கும். இப்போ என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன். இது ஒரு பிளெயின் தோசை. இது குட்டி பசங்களுக்கு கொடுக்கணும். வெங்காயம் போட்டதை கொடுக்க முடியாது. அதனால் பிளெயின் தோசையாக வாங்கிக்கிட்டேன். அவங்களுக்கு சும்மா கொஞ்சம் கொடுக்கணும்ல. அடுத்து சாம்பார் வடை பாருங்க. அப்படியே நல்லா ஊறி இருக்கு. இதுதான் சாம்பார் வடை. எப்படி டெம்ப்டிங்காக இருக்கா எனக்கு தெரில. இதுதான் ஃபஸ்ட் டைம். இது கூடவே ஒரு தயிர் வடை. அப்படி இது ஆல்ரெடி போன வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு, பிடிச்சாச்சு. ஐட்டங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பிளெயின் தோசை, ஒரு சாம்பார் வடை, ஒரு தயிர் வடை. இந்த தயிர் வடை மேலே தூவி சாப்பிட ஒரு பேக்கெட், சின்ன பேக்கெட் பூந்தி. இதுதான் நமக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, இப்படி தான் நமக்கு போகும். கூட தோசைக்கு சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தோசை. டேய் இந்தாங்கடா, வாடா, வாழ பாப்பி, இந்தா உடே 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 உடே. அதுக்கு நம்ம சாண்டி குட்டி. சாண்டி இந்தா. இவன் ஒருத்தன், இவனுக்கு கொடுக்குறது சாப்பிடவே மாட்டான். இது மிஸ்டர் கிரைமுக்கு.
எடே சாப்பிடே ஓகே. Kita sedai, sedai. Maka kita tak dia, lo tak kita tak sini. Maka kita. Ya kita kena. Buat. Kita beri mana? Ini apa ini? Mas. Iya. Lo itu kamu nak tahu dah ini. Apa? Dalam ada semua dalam ada mana ya kita ada dalam rumah. Maya viral kata. Orang kalau ya pakai awas tu ya, Maya kan Maya ni. Jadi ya untuk kemas. Kalau Maya kan ya lah, orang dua lah. Lagi suka lah. Taruh ni belum. Boleh kita orang masak mana? சாம்பார்ல அப்படியே நெய் மணக்குது. ஒரு வாய் இப்படி கொண்டு போனதுமே நெய் ஸ்மெல். வாயில வச்சா நெய் டேஸ்ட் நல்லாவே தெரியுது. தாங்க முடியாத அளவுக்கு நெய். இவ்வளோ போடுறாங்க. இல்லை கம்மியாக போட்டு எனக்கு அதிகமாக ஃபீல் ஆகுதா தெரியல. பட் நெய் நல்லா நம்ம கலக்கியாச்சு. ஓகே, அப்புறமா மீட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஐட்டம் ஓவன், அது ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை, ஓகே அவரேஜாக இருக்குது. நம்ம செகண்ட் ஐட்டம், நான்லாம் வீட்டிலே தோசை ஊற்றி சாப்பிட மாட்டேன், கடையில் தோசை வாங்கினேன் இந்த பசங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. இது நான் வடை தரலன்னு ராவடி பண்ணிகிட்டு இருக்குது. கொழுப்பு தானே, சின்ன பசங்களாச்சு, நம்ம சாப்பிட்றத பார்த்தா எங்கி போயிடுவாங்க. சீதப்பட்டை, தயிரோட கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ். அதே மாதிரி எனக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் எப்பயுமே. இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கு. எனக்கு இந்த புளிப்பாக இருக்கிறதுக்காகவே தான் இது பிடிச்சிருக்கு. எடுத்து தள்ளு 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 அந்த மாதிரி தான் இருக்கு. குத்து 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 குத்துன்னு குத்திட்டு இருக்கு. அப்படியே மிக்ஸ் ஆன வாட்டி அந்த புளிப்பான ஃப்ளேவருக்கு இந்த வடை உள்ள போயிட்டு செம எம்மி. எனக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும் பர்சனலாக. ஸோ எனக்கு எம்மி. புளிப்பு பிடிக்காது, புளிப்பு சாப்பிட மாட்டேன்னா இது ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றது. சூடாக வடை இருந்தாலுமே நல்லா ஊறி இருந்தாலுமே நேராக வெயில் அதிகமாக புளிக்க தான் செய்யும். பச்சை மிளகாய் இன்னும் இல்லை, தயிர் தாளிச்சிருக்காங்க, அவ்வளோதான். எங்கள் அம்மாவோட மாமா வந்து இந்த மாதிரி தயிர் வடை, மசால் வடை, மெதுவடை, சுண்டல், மைசூர் பாகு, இந்த மாதிரி ஸ்வீட்ஸ், காரம், இந்த மாதிரி எல்லாமே போட்டு வியாபாரம் பண்ணுறது. அவர் போடுற தயிர் வடை தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் யாருமே தயிர் வடையெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. ஒன்லி ஹோம்மேடு தான். இப்போ போடுறது இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. ஸோ இப்போ எனக்கு தயிர் வடை பிடிக்குங்கிறதுனால இப்போ தான், இதுதான் செகண்ட் டைம் நான் அங்கே ஆர்டர் பண்ணுறேன். இல்லைன்னா நானும் பண்ண மாட்டேன்.
சேலத்தில் சும்மா சொல்லக்கூடாது, இன்றைக்கி செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இன்றைக்கும் மழை வந்து நாளைக்கு மழை வந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வெளியே போனோம், கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். எங்கேயுமே போகிறதில்ல, இங்கேயே வேலை, 2 வேலை, ஒன்று ஆஃபீஸ் ஒர்க்கு, ஒன்று வீட்டு ஒர்க்கு, அவ்வளோதான். வெளியே போகிற வேலையே இல்லை. போன மாதம், அதுக்கு மாதம், ஏன் இந்த மாதமே ஒரு ரீசெண்டாக கேரளா போனோம். இப்போ கூட செம வெயில் தான், தாங்கலை. ஸோ இப்போ நமக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் மழை வர நேரம் போக அந்த ஹீட்லாம் டக்குன்னு தணிஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம குட்டியாச்சு. டிங் 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 டிங். நம்ம வடையை நசுக்கியாச்சு, நல்லா பேஸ்டாட்டம் ஆகிடுச்சு. அன்னையோட இன்னைக்கு கொஞ்சம் புளிப்பு எக்ஸ்ட்ராவே இருக்கு. அப்புறம் இந்த பேக்கெட் போந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, எதில் போடுதான், போட்டுருவோம். This is the packet.